ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம், அவரை விசுவாசிக்கிற, வேதத்தில் வாஞ்சியாக இருக்கிற, எல்லாவற்றுக்கும் பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மேல் தேவ தயவு அதிகமாகவே இறங்கும். 119ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். தாவீது இப்படியாக தேவ சமூகத்தில் அவர் அறிக்கையிட்டார்: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எத்தனை அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு! நாம் பாவம் உள்ள உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலும் பாவ ஆவிகள், பாவ மனிதர்கள், பாவ சூழ்நிலைகள், பாவ சிந்தைகள், பாவ சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல், அந்த நடத்துதல், அந்த பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியால் தொடப்பட்டு நடத்தப்படுகிற பிள்ளைகள் பாவத்தை வெறுக்கிறவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே தாவீது சொன்னார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு தேவனே உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் வைத்தேன். என் அன்பானவர்களை பார்த்தீர்களா? தேவனை நம்பி கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய பிள்ளைகள், ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள், அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அழியாத வார்த்தைகளை தன் இதயத்தில் வைத்து அதன்படி நடப்பது. இதைதான் தாவீது தன் வாழ்க்கையில், வாலிப வயதில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது எத்தனையோ பாவமான காரியங்கள், பெருமைக்குரிய காரியங்கள், உலக ஆசாபாச காரியங்கள், எத்தனையோ மாய்மால காரியங்கள், எத்தனையோ அகங்கார காரியங்கள், எத்தனையோ அழிக்கும் காரியங்கள், பிரிவினை காரியங்கள் என்று ஏராளமான பாவ காரியங்கள் அவரை நோக்கி வந்தது. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் என் தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன் என்ற வாஞ்சையில் இருந்த தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய அழியாத வார்த்தையை தன் இதயத்தில் வைத்து அதன்படி நடந்தார். அவருடைய 30வது வயதில் கர்த்தராகிய தேவன் எந்த தேசத்தில் அவர் ஆடு மேய்த்தாரோ அதே தேசத்தில் மகாராஜாவாக உட்கார வைத்தார். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் இப்படித்தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில், படிக்கிற இடம், வேலை செய்கிற அலுவலகம், போகிற வருகிற பாதை, நம் கூடுகிற நண்பர்கள் கூட்டம், எல்லா இடத்திலும் பாவ சிந்தைகள், பாவ பேச்சுக்கள் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய இதயத்தில் வைத்திருப்போம் என்றார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியில் இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எல்லார் மத்தியிலும் உயர்த்தி மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். தீர்மானிப்போமா? அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசரே, உமது இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களுக்கு உமது ஆவியானவருடைய முத்திரையை போட்டு வைத்திருக்கிறீர். ஆகவே அழியாத உமது வேத வசனத்தின் வழியாக இயேசுசாமி, நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தங்குகிற தேவன். பாவ சூழ்நிலைகள் நெருங்கி வந்தாலும் கூட உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது அழியாத வேத சத்தியங்கள் நடக்கிற மக்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், தம்பி தங்கச்சிமார்களையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லார் மத்தியிலும் உயர்த்துகிறீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளையும் ஆண்டவரே, பாவம் செய்யாமல் உம்முடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அதன்படி நடந்து உம்மால் மேலான உயர்வை காணும்படி இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.